ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண பகவத்கீதையிலிருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 5 விஷயங்களை மட்டும் பார்க்க போறோம். பகவத்கீதையில ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஒரு 5 விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல சொல்லப்படுற விஷயங்கள் மதம் மொழியினம் கடந்து அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. லெசன் நம்பர் 1. யூ பிகம் வாட் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நாம் நம்ம எதுவாக நினைக்கிறோமோ, எதுவாக நம்புகிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இந்த நம்பிக்கை தான் உலகத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம். இந்த நம்பிக்கை நோயுற்றவனை குணமாக்கும், கவலையுற்றவனை திடமாக்கும், வாழ்க்கையில் தோல்வியுற்று துவண்டவனை திரும்பவும் எழுந்து முன்னேற வைக்கும். நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டு ஓடவோ ஒளியவோ கூடாது. ஏனென்றால் நம் முழு திறனையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த பிரச்சனைகளுக்கு உண்டு. அவைகள் உண்மையில் பிரச்சனைகள் இல்லை, நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், நம் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் என்பதை நம்புங்கள். எனவே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். லெசன் நம்பர் 2. ஸ்டே காம். அதாவது மன அமைதியுடன் இருக்க வேண்டும். அமைதியான மனம் தேவையற்ற சஞ்சலங்களை கட்டுப்படுத்தும். கலங்கிய நீர்ல தொலைஞ்சு போன ஒரு பொருளை தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவே தெளிந்த நீரா இருந்தா நாம் தொலைத்த பொருளை எளிதில் எடுத்து விடலாம். அதுபோல நம் மனம் அமைதி இல்லாம கலக்கத்தில் இருக்கும் போது நாம் எடுக்கின்ற முடிவு சரியானதா இருக்காது. அதுவே மனம் அமைதியாக இருக்கும்போது நாம் எடுக்கும் முடிவு தெளிவாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும். நம் மனம் அமைதியாக இருந்தால் நம் முழு ஆற்றலையும் நேர்மறையான விஷயங்களில் மீது செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுக்கும். லெசன் நம்பர் 3. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டியூட்டி, நாட் ஆன் தி எண்ட் ரிசல்ட். இதனுடைய அர்த்தம் கடமையை செய், பலனை எதிர்பாரதே என்பதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் பலராலும் பேசு பொருளுக்கு உள்ளான ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு பலன், அதாவது அவுட்கமை எதிர்பார்த்துதான் ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுவோம். அப்படி இருக்க எந்தவித பலனையும் அனுபவிக்க கூடாதா, எந்த பலனும் எனக்கு கிடைக்க கூடாதா அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய செயல் முழுமையானதா இருக்கணும், நம்முடைய 100% பெஸ்ட்டை கொடுக்கணும். வரப்போற ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமோ நெகட்டிவா இருக்குமோ அப்படின்னு கவலைப்படும் பொழுது அது நம்ம செயலை பாதிக்கும், நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும், மைண்ட் அஜிடேட் ஆகும், ரிசல்ட் பாதிக்கும். அதனாலதான் நம்முடைய ஆக்ஷன் பெஸ்ட்டாக இருக்கணும்னா ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. டெடிகேட்டட் ஆக்ஷனாக இருக்கணும். டெடிகேட்டட் டு காடாக இருக்கலாம், டெடிகேட்டட் டு நேஷனாக இருக்கலாம், டெடிகேட்டட் டு ஃபேமிலி இல்லை நம்மளுடைய டீமாக இருக்கலாம். இப்படி நம்ம சுயநலத்துக்காக உழைக்காம நம்மளை சார்ந்தவர்களுக்காக கஷ்டப்படணும். ஒரு டீமில் இருக்கிற 10 பேரும் தன்னோட டீமுக்காக விளையாடும் போது ஒருத்தர் மட்டும் தன்னோட ஃபேம்காக, அதாவது தன்னோட பேருக்காக விளையாடினார்னா அவராலேயே அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் கிருஷ்ணர் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஆக்ஷன் நோபலானதாகவும் டெடிகேட்டடாகவும் இருந்தா அதனுடைய அவுட்கமும் கண்டிப்பா நோபலானதா தான் இருக்கும். லெசன் 4. சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். அதாவது மாற்றம் என்பது இயற்கையின் விதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடியதுதான். நம்முடைய பாடி, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பெர்செப்ஷன்ஸ், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும்னா எந்தவித சூழ்நிலைக்கும் எந்தவித புதுமைக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டு தகவமைத்துக் கொள்ள தெரியணும். அப்போதான் புது புது வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். லெசன் 5. மைண்ட் இஸ் பவர்ஃபுல். நம்முடைய மனம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பவர் ஆஃப் மைண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. மாடு மேய்க்கிற ஒருத்தர் தன்னோட மாடுகள் எல்லாம் மேய்ஞ்ச பிறகு அவற்றை எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு மரத்தடியில படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். ஒரு முறை என்ன ஆகுது, மாடுகளை கட்டி போடுற ஒரு கயிறை மறந்துட்டு போயிடுறாரு. எல்லா மாடுகளும் மேய்ஞ்ச பிறகு எல்லா மாட்டையும் கட்டி போட்டுறாரு. ஒரு மாட்டை மட்டும் கட்டி போட கயிறு இல்ல. தூரத்துல ஒரு குடிசையை பாக்குறாரு. அந்த குடிசையில ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர் கிட்ட போயிட்டு தன்னோட மாட்டை கட்டி போட ஏதாவது கயிறு இருக்குமான்னு கேட்கிறாரு. அந்த முனிவர் தங்கிட்ட எந்த கயிறும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதோடு இல்லாம அவருக்கு ஒரு யோசனையும் சொல்றாரு. நீ தினமும் அந்த மாட்டை கட்டி போடுவதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர், ஆமா சாமி, தினமும் கட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ எப்பவும் கட்டி போடுற மாதிரியே நீ அந்த மாட்டை கட்டி போடுற மாதிரி பாவனை மட்டும் பண்ணு போதும் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்னும் புரியல. சும்மா வெறுமனே பாவனை பண்றது எப்படி சாமி சரிப்பட்டு வரும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த முனிவர், கயிறு இல்லைங்கிறது உனக்கு தெரியும், அந்த மாட்டுக்கு தெரியாது, அதனால இது சரிப்பட்டு வரும், நீ போய் வா அப்படிங்கிறாரு. அந்த முனிவர் சொன்ன மாதிரியே இவரும் பண்றாரு. இவருக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த மாடு தன்னை கட்டி போட்டதாக நினைச்சு அங்கேயே படுத்துருது. அதை பார்த்துட்டு இவரும் மரத்தடியில போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வராரு. கட்டி போட்ட எல்லா மாட்டையும் அவிழ்த்து எழுப்பிட்டு கட்டி போடாத மாடை எழுப்பும் பொழுது அது எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. இது என்னாச்சு, சாமியார் எதனா மந்திரம் பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே அந்த முனிவர் கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்றாரு. அந்த முனிவர், நீ நான் சொன்ன மாதிரியே செஞ்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அம்மா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன்
அப்படின்னு சொல்றாரு. கட்டி போடுற மாதிரியே பாவனை பண்ண அது படுத்துக்கிச்சு. இப்ப எழுப்பனா எந்திரிக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீ கட்டி போடுற மாதிரி பாவனை பண்ணியே கட்டை அவிழ்க்கிற மாதிரி பாவனை பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் போய் கட்டை அவிழ்க்கிற மாதிரி பாவனை பண்றாரு. உடனே அந்த மாடும் எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருது. அந்த மாட்டின் நிலையில் தான் நம்முடைய மனமும் இருக்கு. அந்த மாட்டை போலதான் நம்முடைய மைண்டும் தன்னோட உண்மை நிலையை உணராம இருக்கு. சின்ன வயசுல இருந்தே கட்டி போட்டே வளர்க்கப்பட்ட ஒரு யானை தான் வளர்ந்த பிறகு தான் பிணைக்கப்பட்ட அந்த சங்கிலியை அறுத்தெறியக்கூடிய பலம் தன்னிடம் இருந்தாலும் அது அவ்வாறு செய்வதில்லை. ஏன்னா அந்த யானை வளர வளர தன்னால் அந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணமும் அதோடவே வளர்ந்து வருது. அது போல நம்முடைய மைண்டும் தன்னோட பலத்தை உணராம இருக்கு. நாம் நினைத்தால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதற்கான திறன் நம்ம மைண்ட்ல இருக்கு. மைண்டோட பவரை ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். குஜராத் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா இருந்த ஒருத்தர் ஒரு முறை ஒரு விமான விபத்துல சிக்கிக்கிட்டாரு. அந்த விமானம் லேண்ட் ஆகும்போது நடந்த ஒரு விபத்து. அந்த விமானத்தில் இருந்த ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தன்னுடைய அருகில் இருந்த ஒரு சிறுவனை தூக்கி வீசிடுறாரு. தானும் பின்னாடியே குதிச்சிடுறாரு. இந்த விமானம் எந்த நேரத்திலையும் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தன்னோட கால்களில் ஏற்பட்ட வலியையும் பொருட்படுத்தாம அந்த சிறுவனை தூக்கிட்டு ஓடுறாரு. தன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த விமானத்தை விட்டு அவ்வளவு தூரம் ஓடி ஒரு கட்டத்தில் அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அவர் அருகில் இருப்பவர்களால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைகளை சேர்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவருடைய 2 கால்கள்லையும் மல்டிபிள் பிராக்சர். தன்னோட கால்கள்ல மல்டிபிள் பிராக்சரோட அந்த சிறுவனையும் தூக்கிக்கிட்டு ஓடி இருக்காரு. இதுதான் பவர் ஆஃப் மைண்ட். அசாதாரண சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போது நம் மனதினுடைய சக்தி வெளிப்படுகிறது. நம்முடைய மைண்ட் எப்படிப்பட்டதுன்னா, யுவர் மைண்ட் கேன் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் வொர்ஸ்ட் எனிமி. நம்முடைய மனமே நமக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்க முடியும், ஒரு மோசமான எதிரியாகவும் இருக்க முடியும். நம்முடைய மனம் எப்பொழுது நண்பனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அது நம்முடைய நண்பனா இருக்கும். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அது நம்முடைய எதிரியா இருக்கும். கடிவாளம் கட்டப்பட்ட ஒரு குதிரை சரியான பாதையில் செல்வது போல ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மனம் சரியான பாதையில் தான் செல்லும். நம்முடைய மைண்டுக்குள்ள புத்தி என்று ஒருவன் நம்மை வழிநடத்த காத்திருக்கும் பொழுது அதனுடைய பேச்சை நாம் கேட்பதே கிடையாது. புத்தியோட தன்மையே டிஸ்கிரிமினேஷன் பவர், அதாவது பகுத்தாராய்ந்து பார்ப்பது. எனவே நம்ம மனதோட முழு சக்தி வெளிப்படணும்னா மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். நம்மளுடைய டிஸ்கிரிமினேஷன் பவரை யூஸ் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பத்தின தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் தங்களை தவறாமல் வந்து சேரும். நன்றி.